ஈரான் இஸ்ரேல் இடையேயான போர் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஈரானின் அணுசக்தி நிலையம் இஸ்ரேலால் தாக்கப்பட்டால் என்ன நடக்கும், காத்திருக்கும் ஆபத்துகள் என்ன என்பது குறித்து அச்சம் எழுந்துள்ளது. அணு ஆயுத தயாரிப்பில் ஈரான் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது, இஸ்ரேலை அழிக்க நினைக்கிறது என கூறி கடந்த 13ஆம் தேதி முதல் முறையாக ஈரான் மீது தாக்குதலை நடத்தியது இஸ்ரேல். இதில் ஈரானின் 4 அணுசக்தி தளங்கள் அழிக்கப்பட்டன. ஈரானின் ராணுவ முகாம்கள் பலத்த சேதமடைந்தன. இந்த தாக்குதலில் ஈரானின் அணு விஞ்ஞானிகள், ராணுவ தளபதிகள் கொல்லப்பட்டனர். இதனையடுத்து தெஹ்ரானில் இருந்து சுமார் 225 கிலோமீட்டர் தெற்கே அமைந்துள்ள நாட்டின் முக்கிய செறிவூட்டல் நிலையமான நடான்ஸ் அணுசக்தி நிலையத்தை இஸ்ரேலின் படைகள் கடுமையாக சேதப்படுத்தியதாக கூறியுள்ளனர். சர்வதேச அணுசக்தி தகவலின்படி ஈரானின் அணுசக்தி மையத்தில் உள்ள நடான்ஸ் நிலையம் கடுமையான சேதத்தை சந்தித்துள்ளது. இதனால் என்ன பாதிப்புகள் ஏற்படும் என்பதை பார்க்கலாம். பொதுவாக அணுசக்தி நிலையத்தினுடைய அளவு மற்றும் அதனுடைய வயது ஆகியவற்றை நாம் கவனிக்க வேண்டும். அந்த நிலையத்தின் மீது ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டால் அணு உலை அழிக்கப்படலாம். உலைகள் பொதுவாக நன்கு பாதுகாக்கப்பட்டிருந்தாலும் எரிபொருள் குளங்கள் போன்ற அருகிலுள்ள பகுதிகள் பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கலாம். இதனால் cesium-137 வெளியிடப்படலாம். இது தீக்காயங்கள், கதிர்வீச்சு நோய் மற்றும் பாதிப்படைபவர்களுக்கு மரணத்தை கூட ஏற்படுத்தலாம். அத்தகைய சம்பவம் ஏற்பட்டால் cesium-137 செர்னோபில் மற்றும் புகுஷிமா சம்பவங்களை விட மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக அமையலாம். ஒரு சிறிய அணுகுண்டு கூட அணு உலையை தாக்கினால் அது மனித குலத்திற்கு பேரழிவை ஏற்படுத்தும். புற்றுநோய் மற்றும் உடல்நல பிரச்சினைகளை ஏற்படுத்தும். பெரும் ஆபத்துகளை ஏற்படுத்தக்கூடிய சிக்கலில் இஸ்ரேல் கை வைத்து இருப்பதாக நிபுணர்கள் கவலை தெரிவித்து வருகின்றனர்.